தனியாருக்கு வழங்கப்பட்ட எஸ் பேன் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பாஜக வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவின் காவல் இன்றுடன் முடிவடைகிறது. மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு. தங்கள் கட்சி காங்கிரசுடன் இணையப் போகிறது என்று கூறுவது மிகப்பெரிய நகைச்சுவை. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் பேட்டி. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்படுமா? டெல்லியில் இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலை அடுத்து அதையும் மிஞ்சும் வகையில் தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எஸ் பேன் ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக செல்போன்களுக்கான 2ஆம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடித்த தலைமை கணக்கு அதிகாரி தற்போது தொலைக்காட்சி அலைக்கற்றையான எஸ் பேன் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டிலும் முறைகேடுகள் நடந்தது. அதனால் அரசிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து நாடே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. ஏற்கனவே 1,76,000 கோடி இமாலய ஊழலின் முக்கிய குற்றவாளியான முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா சிபிஐயால் கைது செய்யப்பட்டு அதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதையும் மிஞ்சும் இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி அரிய வகை அலைக்கற்றையான எஸ் பேன் அலைக்கற்றையை இஸ்ரோவின் முன்னாள் அறிவியல் துறையின் செயலாளர் MG சந்திரசேகர் தன்னுடைய சொந்த நிறுவனமான தேவாஸ் மல்டிமீடியா என்ற நிறுவனத்திற்கு குறைவான விலையில் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிகிறது. விண்வெளி ஆய்வுக் கழகம் பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதால் பாஜக அவரிடமிருந்து விளக்கம் கோரியுள்ளது. மேலும் ஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்து அலைக்கற்றையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தியுள்ளது. And therefore we demand that this agreement be nullified and recover that spectrum space which was given to this private user. Immediate recovery is demanded by us. Recover the spectrum which was allotted immediately. Second, we demand a comprehensive inquiry to establish the criminality in the whole matter. And third, we demand recovery of the lost revenue. ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவின் காவல் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் அவரது காவல் மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று தெரியவந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா கைது செய்யப்பட்டார். அவருடன் அப்போதைய தொலைத்தொடர்பு செயலர் சித்தார்த்தா, RK சண்டோலியா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் பாட்டியாலா சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் ராஜாவை ஆஜர்படுத்திய சிபிஐ அதிகாரிகள் அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் பல புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக சிபிஐ தரப்பில் கூறப்படுகிறது. ராஜாவின் காவல் இன்றுடன் முடிவடைகிறது. ராஜாவின் காவல் மேலும் நீட்டிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரஜா ராஜ்யம் கட்சியைப் போல தங்கள் கட்சியை காங்கிரசுடன் இணைக்க மாட்டோம் என்று தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியின் தலைவர் K. சந்திரசேகர ராவ் கூறினார். நடிகர் சிரஞ்சீவி தன் பிரஜா ராஜ்யம் கட்சியை காங்கிரசுடன் இணைப்பதாக நேற்றைய முன்தினம் அறிவித்தார். இதையடுத்து ஆந்திராவில் உள்ள மேலும் சில கட்சிகள் காங்கிரசுடன் இணையும் என்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் காங்கிரசுடன் இணைய வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயின. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவ் தங்கள் கட்சி காங்கிரசுடன் இணையப் போவதாக சிலர் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை என்றும் காங்கிரசுடன் தங்கள் கட்சியை இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூறினார். அதையடுத்து பிரஜா ராஜ்யம் கட்சியைப் போல் தங்கள் கட்சி சாதாரணமானது அல்ல என்று கூறிய சந்திரசேகர ராவ் தங்கள் கட்சி மிகவும் பலம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் கட்சி தெலுங்கானா தனி மாநிலம் அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் உதயமானது என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் JPC கோரிக்கை ஏற்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறைகேடு குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்க அரசு மறுத்ததால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முழுமையாக முடக்கப்பட்டது.
இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி எதிர்க்கட்சித் தலைவர்களை விருந்துக்கு அழைத்துள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று பாஜகவும் தேவையில்லை என்று காங்கிரசும் தெரிவித்துள்ள நிலையில் இன்றைய கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் குறித்து ஏற்கனவே சிபிஐ அமலாக்கப் பிரிவு, தணிக்கைத்துறை, பொது கணக்கு குழு ஆகியவை விசாரணை நடத்தி வரும் வேளையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்தால் அது டூப்ளிகேட் விசாரணையாக அமைந்துவிடும் என்று பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தவறுகளை சுட்டிக்காட்ட போதிய நேரம் கொடுக்கவில்லை என்று கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக, மதிமுக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று கூட்டத்தொடரை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தன. தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுக உறுப்பினர்கள் சட்டசபையில் பேச 35 நிமிடங்கள் அளிக்கப்படும் என அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. இன்றைய விவாதத்தின் போது அதிமுக உறுப்பினர்கள் இன்று அரசின் பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டினர். உறுப்பினர்கள் பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 25 நிமிடம் மட்டுமே சபாநாயகர் ஆவுடையப்பனை கண்டித்து அதிமுக, மதிமுக மற்றும் இடதுசாரி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே காட்பாடி சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானவர்களின் 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மாயாவதியின் ஷூவை பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது கர்ச்சிப்பால் குனிந்து சுத்தம் செய்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாயாவதி என்றாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசப்படும் ஆளாக இருந்து வருகிறார். மாநிலம் முழுவதும் தனது உருவ சிலைகள் கோடிக்கணக்கில் 1000 ரூபாய் நோட்டுகளை கோர்த்து பண மாலையாக தொண்டர்கள் அணிவித்தனர். அதன் பின்னர் ஆடம்பரத்தின் வெளிப்பாடாக அவரது கட்சியின் மூத்த தலைவர்களின் பெயரில் பூங்காக்கள் என அமைத்து சுப்ரீம் கோர்ட் கண்டனத்தை வாங்கிக் கொண்டார். இந்த நிலையில் அவுரியா பகுதியில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற மாயாவதி சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கினார். கிளம்பிய புகை காரணமாக அவரது கால் ஷூ முழுவதும் தூசு படிந்தது. இதையடுத்து அவருடன் வந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஒருவர் மாயாவதியை நோக்கி ஓடினார். பின்னர் அவர் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீப்பை எடுத்து காலடியில் குனிந்து சுத்தம் செய்தார். தனது காலணியை சுத்தம் செய்த ஒரு அதிகாரியை மாயாவதி கண்டுகொள்ளவில்லை. அவர் சவகாசமாக அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார். தனது பாதுகாப்பிற்கு வந்த காவலர் ஒருவரை இப்படி அடிமைத்தனமாக நடத்தலாமா என்று அம்மாநில எதிர்க்கட்சியான சமாஜ்வாடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனது நியமனம் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது அல்ல என்று மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் PJ தாமஸ் கூறியுள்ளார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக PJ தாமஸ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் அவர் சார்பில் வழக்கறிஞர் KK வேணுகோபால் வாதிட்டார். அப்போது ஊழல் வழக்கு ஒன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாலேயே ஒருவர் குற்றவாளியாக கருத முடியாது என்று கூறினார். அதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவரது குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அவர் அந்த பதவியில் நீடிக்கலாம் என்று தேர்தல் சட்டம் அனுமதி அளிக்கிறது என்று வழக்கறிஞர் வேணுகோபால் அப்போது சுட்டிக்காட்டினார். மேலும் PJ தாமஸின் நியமனம் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது அல்லது என்றும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கபாடியா, தண்டனை பெறுவதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு உள்ளது என்று கருதும் நிலையில் அவர் நியமிக்கப்பட்டிருப்பது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது அல்ல என்று எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அதையடுத்து தாமஸ் மீதான வழக்கு விவரங்களை கொண்ட ஆவணங்கள் நியமன குழு பரிசீலனைக்கு வைக்கப்பட்டதா என்பது குறித்தும், வேறு எந்த மாதிரியான ஆவணங்களை கொண்டு அவரது நியமனம் முடிவு செய்யப்பட்டது என்று குறித்தும் தனக்கு தெரியாது என்றும் அட்டர்னி ஜெனரல் பதிலளித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தடை விதித்துள்ளது. குட்கா மற்றும் பான் மசாலாக்கள் உபயோகிப்பதால் வாய் புற்றுநோய் அதிகம் பாதிப்பதாக மருத்துவ அறிக்கை கூறுகிறது. இதனால் எதிர்கால சந்ததியினருக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்பட்டு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பான் மசாலா விற்பனை செய்ய ஆரம்பத்திலேயே தடை விதிக்கப்பட்டிருந்தும் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் விற்கலாம் என மாற்றப்பட்டது.
இந்த நிலையில் தற்போது பான் மசாலா அடைத்து விற்கும் பிளாஸ்டிக் ஷாக்கேஷுகளால் சுற்றுச்சூழல் பாதிப்பதாக புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு குழுக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வற்புறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளும் தொடர்ந்தனர். இதையடுத்து உடனடியாக புகையிலை மற்றும் குட்கா அடைத்து விற்க பயன்படுத்தப்படும் ஷாக்கேஷ்களை தடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் புகையிலை மற்றும் குட்கா அடைத்து விற்கும் ஷாக்கேஷுகளை தடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.